ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். 24 hours நல்லா சாப்பிடுவோமே. ஸோ அந்த சேலஞ்ச் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ். ஸோ அதுதான் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சேலஞ்ச். அப்படிங்கிறனால தான் வந்துட்டு இந்த சேலஞ்சை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனே வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செய்ய போகிறது சோலே பாதூரே. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த பட்டை லவங்கம் தாளி போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு அது மேலே கொஞ்சோண்டு அது என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோலே மசாலா, அதுக்கு தனியாக ஒரு மசாலா விற்குது. அந்த மசாலையும் தூக்கி உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வதக்கி என்னமோ பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதையும் வந்து உள்ளே ஊற்றி நல்லா கிண்டி நல்லா வேக விட்டுட்டு அது பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அவிச்சு வச்சுருக்கோமே கொண்டக்கடலை அதையும் வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடணும். தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா கொதிச்சு வந்து கசூரி மேத்தியை ஆட் பண்ணால் சோலே பதுரே ரெடி. ஓகே மக்களே, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் இதுவும் ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியன் ஃபுட் தான். ஸோ இது பேர் வந்து சோலே பாதுரே, அதாவது பூரியும் சோலே மசாலாவும் வந்து பேர் சோலே பாதுரே. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான பஞ்சாபி ஃபுட்டு. ஸோ அதுவும் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு டைப் பண்ணி பார்த்தேன் ஃபேமஸ் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்ன்னு டைப் பண்ணும்போது இதோட நேம் வந்து நிறைய சைட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது குல்ஃபி. ஸோ குல்ஃபி வந்துட்டு ஆக்சுவலாக இது எங்கே ஒரிஜினேஷன் சொல்கிறாங்கன்னா டெல்லி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு முகல் எம்பரஸ் வந்து படையெடுத்து வந்த புதுசில் வந்துட்டு கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க கேபிட்டல் வந்து டெல்லின்றதுனால இதை மீன் பண்ணுறாங்கன்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ட்ரை பண்ணுவோம். திறந்துடு. ஓகே மக்களே, ஸோ லஞ்சுக்கு வந்து நாம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நார்த் இண்டியன் தாலி. ஓகே மக்களே, ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த தாலி வந்து கிடையாது. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக தாலி அப்படின்னா என்னென்னா நம்ம ஊரில் வந்து சொல்லுவோம் தெரியுமா, மீல்ஸ் சாப்பாடு. மீல்ஸ் அப்படி இங்கிலீஷ் வார்த்தை. ஒரு மேக்ஸிமம் சில ஹோட்டல்ஸ் சாப்பாடுன்னு சொல்லுவோம். சாப்பாடு அப்படின்னு சொன்னால் என்னென்னா வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு எல்லா ஐட்டம் இருக்கும், குழம்பு கூட்டு அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் எல்லாம் வச்சுட்டு வந்து காம்போ மாதிரி கொடுப்பாங்க நம்மளுக்கு. நிறையா வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் கடை எல்லாத்துலேயுமே இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து தாலின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் இந்தியன் மீல் வந்து எப்படி இருக்கும், ஸோ நார்த் இந்தியன் மீல் வந்து இங்கே கிடைக்கிறது எனக்கு கொஞ்சம் தினம் நல்ல கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கடையில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் அந்த ஆர்டரே பண்ணியிருந்தேன். நம்ம அதை பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னே வந்து பிளானே பண்ணியிருந்தேன்னா இது ஒரு டிஷ் அது ஒரு டிஷ்னு ஆர்டர் பண்ணேன். அப்புறம் தான் வந்து யோசித்தேன் அப்படின்னா கம்மியான ஐட்டங்கள் தான் வரும். ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா பிரியாணி, அது கூட ஒரு சைட் டிஷ் அவ்வளோதான் வரும். பட் ஆனால் இந்த மாதிரி தாலி மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா நிறைய காம்பினேஷன் ஆஃப் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்படி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது அவங்க வந்து பராத்தான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து சப்பாத்தி, நம்ம ஊரில் சப்பாத்தி நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்லைஸாக வச்சு விட்ருக்காங்க. ஒரு சிங்கிள் பெரிய சப்பாத்தியாக வைக்கல, ஸ்லைஸஸாக வந்திருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிடுறேன். ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷார்ட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாக்ஸில் வந்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பாக்ஸ்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் முகலாய் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் தால் மக்கனி இருக்குது, ஒரு லெமனும் அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் வச்சுருக்காங்க.
ஸோ இப்போ இதில் இருக்க பர்ஃபெக்டாக இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். பாஸ்மதி ரைஸ் நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்தா அது எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. சிக்கன் ஒரு ஃபேமஸ் திங் இருக்குது. என்ன அப்படின்னா அது வந்துட்டு முகல் எம்பரர்ஸ் வந்து வருவாங்க தெரியுமா. ஸோ அவங்களோட அந்த பீரியடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு டிஷ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேஷ்யூஸ் பாதாம்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் அரைச்சி அது கிரேவியாக அதை கொண்டு வரதுக்கு அதெல்லாம் அரைச்சி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் அண்ட் சிக்கன் பயங்கர ஜூஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது என் லைஃப்பில். இந்த சிக்கன் முகலாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நான் நினைக்கல அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இனிமேல் நான் நினைக்காத ஹோட்டல் போனால் கண்டிப்பாக இதை நான் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் அதிகமாக டேஸ்ட் பண்ணது கிடையாது, நான் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சப்பாத்தி கூட சாப்பிட்றேன், சப்பாத்தி கூட கம்பைன் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்கல, பட் இருந்தாலும் நார்த் இந்தியன் டிஷ்ஷில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவேன். பட் ஆனால் ஆவரேஜாக நான் எனக்கு ரேட் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஒரு 6 மார்க்ஸ் தான் தருவேன். ரொம்பலாம் தர மாட்டேன். எனக்கு சவுத் இந்தியன் டேஸ்ட்டு பழகின நாக்குன்றதுனால எனக்கு இது அவ்வளோவா நமக்கு இப்போ சேலஞ்சு தான் முக்கியம். ஸோ கடகடகடான்னு சாப்பிட்டு இதை காலி பண்ணுவோம். ஓகே, கடைசியாக டெசர்ட்டுக்கு வந்து நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிட்டு நம்ம இதை வந்து முடிச்சுக்க போகிறோம் லஞ்சை. ஸோ இதில் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். குலோப் ஜாமுன் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி இந்தியாவுக்கு வந்துச்சு? ஸோ இப்போ எந்த ஸ்டேட்டில் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த லஞ்ச் முடியுது. அடுத்து நாம் ஸ்நாக் டைமில் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்சில் சாப்பிட போகிறது என்னென்னா பேல்பூரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு பானிபூரி தான் பிளான் பண்ணேன். நம்ம ஃபுட் சேலஞ்ச் நிறையா இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பானிபூரி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு இந்த பேல்பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்டேட்டும் கிடையாது. நிறைய ஸ்டேட்டில் இது வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பொரி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஸ்வீட் சட்னி, கார சட்னி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஆனியன்ஸ், தக்காளி, அப்புறம் சேவு, இந்த மாதிரி நிறைய போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டமாக வச்சுருப்பாங்க. கடையில் போய் சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இல்லை. அடுத்ததாக நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் வந்து சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு பாவ் பஜ்ஜி. ஸோ பாவ் பாஜி வந்து ஒரு ஃபேமஸான பாம்பே சாட் ஃபுட். பாம்பேயில் தான் அது ரொம்ப ஃபேமஸ். ஒரு பண்ணை அப்படியே ரோஸ்ட் பண்ணி பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே அவங்க ஒரு மசாலா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதை வைக்கணும். அண்ட் மேலே ஒரு ஆனியன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க, புழிஞ்சிட்டு அதை அப்படியே வந்து கிடச்சி சாப்பிட வேண்டியதான். இப்படி தான் ஆக்சுவலாக பாவ் பாஜி சாப்பிடணும். ட்ரை பண்ணுவோம். உள்ள மசாலாலாம் வச்சுட்டேன். ஸோ லஸ்ஸி குடிச்சு வந்துட்டு நம்மளோட இந்த ஸ்நாக்ஸ் டைமை முடிச்சுக்க போகிறோம். ஸோ லஸ்ஸி வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் அப்படின்னா வந்து பஞ்சாப். நிறைய ஃப்ளேவர்ஸ் உண்டு இதில். நான் இன்றைக்கி பிளெயின் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் இதை வந்து புளிக்காத தயிர் இருக்குது தெரியுமா, அதில் தான் செய்வாங்க. ஓகே மக்களே, ஸ்நாக் டைம் முடிஞ்சது. அடுத்து நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். டின்னருக்கு வந்து நான் பிளான் பண்ணது ஆலு பராத்தா. பட் ஆனால் அது நான் நினச்ச மாதிரி ஷேப்பாக வரல. அது என்னமோ இந்தியன் மேப் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நீட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை நைட் டின்னருக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ஆலு பராத்தா. ஸோ அது கூட வந்துட்டு சைடிஷ்க்கு வந்து தகி வந்து எடுத்துருக்கோம். தகி அப்படின்னா நம்ம தமிழில் வந்து தயிர் அப்படின்னு சொல்லுவோம். தயிரை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிளகாத்தூள், சீரகத்தூள், அப்புறம் உப்பு, சீனி எல்லாம் சேர்த்து
ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் சாப்பிட்டது கிடையாது. நானே நெட்டில் பார்த்தா அந்த இதை செஞ்சு வச்சுருக்கேன், அந்த கப்பில் அதை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஆலு பரோட்டாவும் அப்படி தான். ஃபஸ்ட் நான் ஆக்சுவலாக நான் பன்னீர் பட்டர் மசாலா பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது வந்துட்டு காமனான ஒரு ஃபுட். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஹோட்டல்ஸ்க்கு கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட் அப்படிங்கிறனால அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த ஆலு பரோட்டா பிளான் பண்ணால். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நீங்கள் ஹிந்தி சீரியல்ஸ் நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஆஃப் பண்ணி இந்த டிஷ் வரும். நாங்கள் ஆலு பரோட்டா சாப்பிட்றோம், ஆலு பரோட்டா என்னடா அது ஆலு பரோட்டா. அண்ட் ஆலு பரோட்டா வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் ஃபுட் அப்படின்னா வந்து பஞ்சாபோட ஃபேமஸ் ஃபுட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபுட் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகே, நல்லா சாப்பிட்டோம். ஸோ இது வந்து மைண்ட் வாய்ஸோட வச்சிருப்போம்னு நினச்சேன். ஆனால் பட் இருந்தாலும் வெளியே வந்துருச்சு. ஐம் வெரி சாரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வச்சு நானே சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.